ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன் அண்ட் பியூட்டிக்ரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டவுடனே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேக் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த புட்டு கேரட் புட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அரிசி மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டை வந்து ஒரு 2-3 கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தேங்காய் பூவு அரை முடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிறேன். மாவு வந்து கையில் பிசைய போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கேரட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. அது கூட அரிசி மாவு 200 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நீங்கள் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி இல்லாமே அரைச்சா ரொம்ப சூப்பராக வந்துடும் உங்களுக்கு மாவு. தண்ணியே சேர்க்க தேவையில்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட நமக்கு சேர்க்க தேவையில்லை. கேரட்டில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். பார்த்திங்களா எவ்வளோ பூவாக வந்து நம்ம கையில் பிசைஞ்சால் கூட இவ்வளோ சாஃப்ட்னஸாக நமக்கு கிடைக்காது. அவ்வளோ மிக்சியில் சூப்பராக நமக்கு மாவு கிடச்சிருச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் புட்டு மாவு பிணையிறது கூட இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக லைட்டாக வெதுன்னு இருக்க சுடு தண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு கேரட் போகிறனால நமக்கு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பீட்ரூட்லேயே நம்ம செய்யலாம். அடுத்து நான் உங்களுக்கு பீட்ரூட்லேயும் ஒரு ரெசிபி நான் செஞ்சு போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாவுன்னு. இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது விட்டு வேக வைக்கிற பாத்திரம் பின்னாடி இந்த மாதிரி ஹோல் இருக்கும். முன்னாடி வந்து நம்ம பிளேட் வைக்கணும். அதுக்கு மேலே மாவு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். இது குக்கரில் நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சமாக நம்ம கேரட் மாவை வந்து சேர்த்துக்கலாம். கேரட் போட்டு அரைச்ச மாவை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ எல்லா இடத்துலையும் சுற்றி வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் எது சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே மாவு போட்டுட்டு இந்த மூடியை போட்டு மூடிக்கோங்க. அடுத்து நம்ம குக்கரோட மூடி இருக்கு இல்லையா, குக்கரோட மூடியில் விசிலை எடுத்துட்டு இந்த கீழே இருக்க ஹோல் மூலியமாக இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து புட்டு வெந்துடும். அளவான சின்ன குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கேக் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் புட்டு சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. இப்போ இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி அப்படியே நீங்கள் தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு நான் மூடி எடுத்துகிட்டு கவுத்து விட்டிங்கன்னா கேரட் கேக் தாங்க ரெடி ஆகிடுச்சு. இது புட்டுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அனைவருக்கும் இந்த மாதிரி கேரட் கேக் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட. கேரட் வச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.